இல்லைங்க சார், நகையே எடுத்துருக்கேன் சார். நகையே எடுத்து ஒழிச்சு விட்டேன். ஆனால் கொள்ற அளவுக்கு ஆசை இருந்துச்சு. அண்ணனை அடிச்சபோது இந்த 4 பேரும் கூடவே இருந்தாங்களா? ஆமாங்க சார். இப்போ நான் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கேட்குறேனோ அதே ஸ்டேட்மெண்ட்ல அந்த 4 பையனும் கேட்டா சொல்லுவாங்க. உங்க அண்ணா அப்போ அந்த இடத்துல அடி வாங்குறப்பையும் கூட தான் இருக்கீங்க இல்லையா? கூட இல்லை, நான் வண்டியில கோயில் டெம்போ டிராவலர்ல இருக்கேன். எனக்கு சவுண்டு மட்டும் கேட்குது, கத்துற சவுண்டு மட்டும். என்னென்ன மாதிரி ஆயுதங்களை வச்சு தாக்குனாங்க? ஒரு பிவிசி கண்ணாடி மாதிரி இருந்துச்சுங்க சார். பிளாக் கலர் ஹேண்டில் போட்டு இருந்துச்சு. ஓகே. அதை வச்சு அடிச்சாங்க. ஒண்ணுதான் இருந்துச்சு. அவங்க மொத்தம் 6 பேருக்குமே அது ஒண்ணுதான் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் அடிச்சாங்க. மதியம் உடஞ்சிருச்சு. அது உடையிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. உடையிற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நகை கொண்டாந்தாங்கன்னு ஒரு ப்ரூஃபோட அவங்க விசாரிச்சிருக்கணும் போலீஸ். போச்சுன்னு சொல்றவங்க கொண்டு வந்திருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தானே சார் அடுத்து. ஆமா ஆமா ஆமா. அதுவே அவங்க பண்ணல. தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா டைரக்டா இந்த சைடு வந்துட்டாங்க. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ இன்று முதல் திரையரங்குகளில். இப்போ அன்னைக்கு அந்த வந்த லேடிஸ் 2 பேருமே நகையெல்லாம் எதுவுமே பறி கொடுக்கல. ஜஸ்ட் ஏதோ உங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆச்சு. அதாவது வீல் சேர் தள்ளிட்டு போறதுக்கு ஒரு 500 ரூபாய் ஒரு காசு கேட்டதாகவும் அதனால ஒரு சண்டை. அந்த இதை வச்சுதான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டதா ஒரு ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒன்று போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா அப்படி ஒரு தகவல் போயிட்டு இருக்கிறது? இல்லைங்க சார், வீட்டுல ஆள் வந்துட்டே இருக்காங்களா, மொபைல் என்ன பார்த்தேன். ஓகே ஓகே. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, பக்கத்துல இருந்த கடையில இருந்தாலும் சொல்றாங்க இவங்க வந்து வீல் சேர் தள்ளுறதுக்கு 500 ரூபாய் கேட்டதாகவும் அவங்க ஃப்ரீ சர்வீஸ் தானே எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ இது வாக்குவாதமாச்சு. அதுல அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி நம்மள இப்படி எல்லாம் பேசிட்டாங்களேன்ட்டு ஒரு இன்சல்ட்டா அவங்க ஃபீல் பண்ணிட்டு போனதாகவும் அதை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நகையும் காணாம போல ஒன்றும் காணாம போகல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போகுது. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது, இப்போ இந்த கேஸ்ல போலீஸ் யாரெல்லாம் விசாரிச்சாங்க அப்படின்னா உங்களை, உங்க அண்ணனை, இன்னும் ஒரு 3 பேர் சொல்றாங்க. அந்த 3 பேர் யாரு? பேர் வந்து ஒரு பையன் பேரு அருண்குமார். அருண்குமார் அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டுறாங்க. அவர் எப்படி இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வராங்க? அவர் எப்படி கொண்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் வண்டியை அஜித்துக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது. ஓகே. அவங்க வண்டியை நிப்பாட்ட சொல்ல வட்டி அந்த பையன் அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது அவனை கூப்பிட்டுட்டு இந்த வண்டியை மட்டும் பார்க்கிங்க உள்ள நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் எடுத்து நிப்பாட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அருண் அப்படின்றவர் வண்டியை பார்க் பண்ணதா அருண்குமார் தான் பண்ணிருக்காரு இல்லையா? பண்ணிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் உங்க அண்ணனுக்கும் அருண்குமாருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கா? தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க தான். ஊருன்றது மடப்பத்துல ஆட்டோ ஓட்டுற பையன் தெரியும். எனக்குமே அவர் அருணை தெரியும். அருணை தெரியும். அது இல்லாம 2 பேர் யாரு பிரதர்? அது வந்து சிவசிவா நகர் திருப்பணத்துல இருக்கு. ஓகே. அங்க அங்க ஒரு 2 பையனை பிக்கப் பண்ணாங்க. அந்த பையன் அவங்ககிட்ட நான் பேச முடியல. ஓகே ஓகே. சைலண்டாவே உள்ள உட்கார்ந்தனால அந்த பையனோட பேரு இந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் இதுல வராங்க. எப்படி வராங்க? நீங்க அவர் அஜித்தோட தம்பி ரைட்டு, அவர் அருண்குமார் காரை பார்க் பண்ண உதவி பண்ணிருக்காரு ரைட்டு. 3 பேரும் போலீஸ் விசாரிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த 2 பேர் இதுல எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க? திருப்பி கார் எடுத்துட்டு வந்தது அந்த 2 பேர்ல ஒரு பையன். திருப்பி 2 பேர் திருப்பி எடுத்துட்டு வர்றது இன்னொரு அந்த பையங்க. அந்த 2 பேர்ல இருந்து ஒரு பையன் அவங்க வீட்டுல தூக்கும் போது அந்த கூட அந்த பையனையும் சேர்த்து தூக்கிட்டு வராங்க. ஓகே ஓகே. 2 பேரு நகை எடுத்தா 2 பேரும் இருந்தாங்க நைட்லாம். ஓகே. அவங்க வீட்டுல அவங்கள தூக்கம் போகும்போது 2 பையனா இருக்க மட்டும் 2 பேரையும் தூக்குன்ற மாதிரி தூக்கிருக்காங்க. பேர்லாம் உங்களுக்கு தெரியல? அந்த 2 பேர் தெரியல. அவங்களும் மடப்புறம் தான் இல்லையா? மடப்புறம் கிடையாது, திருப்புவனம். திருப்புவனம். ஓகே ஓகே. அவங்க கோயிலுக்கு அன்னைக்கு வந்தவங்களா இல்ல? இல்ல, அவங்க அந்த பையனும் ஆட்டோ ஓட்டுற பையன். ஓகே ஓகே. இப்படிதான் அந்த பையனை எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். நான் செக்யூரிட்டியா இருக்கனால அந்த வண்டியில போக வரணும் போது ஒரு சின்ன பழக்கம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்க அண்ணனை அடிச்ச போது இந்த 4 பேரும் கூடவே இருந்தாங்களா? ஆமாங்க சார். இப்போ நான் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கேட்குறேனோ அதே ஸ்டேட்மெண்ட்ல அந்த 4 பையனும் கேட்டா சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க சார்? ஆக்சுவலா வீட்டுல வந்து 3 பேர் தான். நானு, அம்மா, அஜித். ஓகே. அம்மா வந்து வீட்டுல இந்த மாவு சேல்ஸ் பண்றாங்க. சின்ன சின்ன சிறு தொழில் மாதிரி. மாவு சிறு தொழில். ஆமா சார். சின்ன பக்கத்துல சேல்ஸ் பண்ற மாதிரி பக்கத்து வீட்டுகளுக்கெல்லாம் ஆட்டி வச்சு வீட்டை சும்மா இருக்க கூடாதுன்றக்காண்டி அந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பாங்க. மாவு பிசினஸ். மாவு பிசினஸ் கூட. ஓகே.
நான் வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்க்கு சர்வீஸ் இன்சார்ஜாக இருக்கேன் ஒரு பிரைவேட் கம்பெனியோட. ஓ அதனால நான் அந்த டைம் போவேன், காலைல எழுத போவேன், அந்த டைம் லேட்டாக வர மாதிரி சுச்சுவேஷனு. ஓகே. 6 டிஸ்ட்ரிக்ட்டும் போயிட்டு வர மாதிரி ஒரு வேலை டிஸ்ட்ரிக்ட் பார்ப்பீங்க. ஓகே ஓகே. டிஸ்ட்ரிக்ட். அதனால இந்த பையன் வந்து அஜித் வந்து இங்கே லோக்கலில் வேலை பார்க்கலாம் பக்கத்தில். ஓகே. அங்கே கோயில்லேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். ம். கோயில் நிர்வாகத்திலே அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு, அந்த மேடம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. கோயில் நிர்வாகத்திலேருந்தே அந்த ஸ்டேஷனுக்கு ஒப்படைச்சிருக்காங்க அஜித்தை விசாரிக்க. நம்ம சைடு எங்கள் வீட்டுக்கு வந்து யாருமே அவங்க எங்கள் அம்மாட்டையோ என்னட்டையோ போலீஸ் தரப்புல இருந்தோ கோயில் தரப்புல இருந்து யாருமே என்கிட்ட சொல்லலைங்க சார். தகவல் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எனக்கு தகவல் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அங்கே போயிடுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சாயங்காலம் இல்லை, மதியம் 2 மணிக்கெல்லாம் போயிடுறாரு. 2 மணிக்கே போயிடுறாரு. ஓகே. போயிடுறாரு. 10 to 11 இந்த சம்பவம் நடக்குது. 2 மணி வரையும் கோயிலில் விசாரிக்கிறாங்க. 2 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. 2 to 9 வரையும் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. ஓகே. நான் ராமநாதபுரத்தில் வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கெலாம் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் வேலையை இந்த விஷயம் கேள்விப்பட்டேன், எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நான் வர முடியுமா வந்தேன். ஓகே. 6 மணிக்கு வந்துட்டு யாரும் போக வேணாம், உன்னையும் பிடிச்சி வச்சுட்டு இது செயின் பேசினால உன்னையும் விசாரிக்க வாய்ப்பு இருக்கு, பிடிச்சி வச்சுக்குருவாங்க கொஞ்சம் இது பண்ணாங்க. நான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணி வரையும் பார்த்துட்டு 9 மணிக்கு கிளம்பி அம்மா கூப்பிட்டு போயிட்டேன். ஓகே ஓகே. போயிட்டு நானும் அம்மாவுமே கேட்குறேன், எடுத்தா கொடுத்துட்றா, வாடா வீட்டுக்கு போகலாம், எதுக்குடா இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் எடுத்தாதான் கொடுத்துருவேலாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்புறம் எஸ்ஐ வந்துட்டு இந்த மாதிரி கிளம்புங்க நாங்கள் விசாரிச்சு அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்ட்டாரு. ஓ அதான் சார். அப்போ வீட்டுக்கே வரல இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் போன உங்க அண்ணன் வீட்டுக்கு வரவே இல்லை. வேலைக்கு போனவே வீட்டுக்கு வரல. மறுநாள் சனிக்கிழமை கோயில் பின்னாடி எல்லாம் அழைச்சிட்டு வந்து விசாரிச்சதா சொல்றாங்க. நீங்க அப்போ பார்த்தீங்களா? மறுநாள் காலைல 6 மணிக்கு வந்து என் வீட்டில் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க சார் போலீஸ் வந்து. காலைல 6 மணிக்கு? காலைல 6 மணி நான் தூங்கிட்டு இருந்தேன். காலைல எந்திரிச்சு விசாரிச்சு ஸ்டேஷன் போயிட்டு அடுத்த என்ன கிடைச்சிருச்சா கிடைக்கலான்றது பார்ப்போம், காலைல பெரிய ஆளுங்களை யாராவது வச்சு மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் நான் இருந்தேன். பார்த்தா 6 மணிக்கெலாம் எந்திரிக்க கூட இல்லை, வந்து வீடெல்லாம் சர்ச் பண்ணிட்டு என்னை மொபைல் பிடிங்கிட்டு வண்டியில் ஏற்றிட்டாங்க சார். ஓ உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? என்கிட்ட இல்லை, அவன்கிட்ட கேட்டு வாங்கி கொடு நகையை வண்டி தானே அப்படின்னு சொன்னா. நானே எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், அவன் இல்லை இருந்தா தானே கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அப்போ இந்த நகை வந்து உங்க அண்ணனோ இல்லை இந்த சில சம்மந்தப்பட்ட மற்ற 4 பேருக்கோ பார்த்ததா எதுவும் தகவல் இல்லை இல்லையா? அந்த நகையை பார்த்ததா யாரும் சொல்லலை? இல்லைங்க சார், யாரும் அந்த மாதிரி பார்த்த மாதிரி சொல்லலை. அந்த லேடியுமே ஃபர்ஸ்ட் 15 பவுன் சொன்னாங்க, அப்புறம் விசாரிக்கும் போது 8.5 பவுன் 7.5 பவுன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கோம். இப்போ நீங்க அந்த கோயில் பக்கத்துல எல்லாம் போய் எதுவும் விசாரிச்சீங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம்? இல்லை சார், நான் அவன் அன்னைக்கு சனிக்கிழமை, அதாவது அவன் இறந்த அன்னைக்கு காலையில இருந்து அவன் கிட்டத்தட்ட இறக்குற வரைக்கும் நான் என்னை வண்டியில தான் வச்சிருந்தாங்க. ஓ நீங்க யார்கிட்ட கான்டாக்ட் பண்ண கூட தெரியல. உங்க அண்ணா அப்போ அந்த இடத்துல அடி வாங்குறப்பையும் கூட தான் இருக்கீங்க இல்லையா? கூட இல்ல, நான் வண்டியில கோயில் டெம்போ டிராவலர்ல இருக்கேன். எனக்கு சவுண்ட் மட்டும் கேக்குது, கத்துற சவுண்ட் மட்டும். ஓ என்னென்ன மாதிரி ஆயுதங்களை வச்சு தாக்குனாங்க? அதாவது கூட இருந்தவரை அடிச்ச வரைக்கும் ஒரு பிவிசி கண்ணாடி மாதிரி இருந்துச்சுங்க சார். பிளாக் கலர் ஹேண்டில் போட்டு இருந்துச்சு. ஓகே. அதை வச்சு அடிச்சாங்க. ஒண்ணுதான் இருந்துச்சு, அவங்க மொத்தம் 6 பேருக்குமே அது ஒண்ணுதான் இருந்துச்சு. ஓ அது கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் அடிச்சாங்க. மதியம் உடஞ்சிருச்சு அது. ஓ அதுவே உடஞ்சிருச்சுங்க சார். அந்த உடையிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்க கோயில்ல இந்த மாதிரி முலாப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணி இது பண்றதாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தவங்க வச்சவங்களாம் கேள்விப்பட்டேன் நான் அதுக்கப்புறமா. ஓகே ஓகே. இல்லைங்க சார், நகையே எடுத்துருக்கேன் சார். நகையே எடுத்து ஒழிச்சு விட்டேன். ஆனா கொல்ற அளவுக்கு ஆசை ஆயிடுச்சு. புரியுது. அது தவறுதான். நான் நினைச்சேன் சார், எனக்கு லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் சரி விசாரிக்கதான்னு சொன்னாங்க, அவனும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சொல்லுவாங்கன்னா சாகிற அளவு இது பண்ணுவாங்க நான் நினைச்சது பாத்தீங்க.
இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரிட்டனாவே எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல, வாய்மொழியா தான் சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் ஸ்குவாட் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அந்த வந்த 2 லேடிஸ் ஏதாவது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேற மேலதிகாரிகள் யார் என்ன சொன்னாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அவங்கள பத்தி அவங்க பத்தின டீட்டெயில்ஸ்லாம் அது 2வது பட்சம் தான் சார் நமக்கு. 2வது பட்சம்னாலும் அவங்க ஃபர்ஸ்ட் நகை கொண்டாந்தாங்கன்னு ஒரு ப்ரூஃபோட அவங்க விசாரிச்சிருக்கணும் போலீஸ். தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றவங்க கொண்டு வந்திருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தானே சார் அடுத்து. ஆமா ஆமா ஆமா. அதுவே அவங்க பண்ணல. டைரக்டா அவங்க விசாரிச்சது அவங்க வாக்குமூலம் இது சொன்னோடனே தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னோன்னே டைரக்டா இந்த சைடு வந்துட்டாங்க விசாரிக்க. ஓகே ஓகே. அவங்க இன்னொன்னு அந்த ஸ்கேன் எடுத்த இடத்துல இருந்தும் நகையை எடுத்துட்டு வந்தாங்களாங்கிறது தெரியல இல்லையா? அந்த டீட்டெயில்ஸ் தெரியும் சார். நான் அப்படியே பிளாங்கா இருக்கு இந்த இதை பார்த்துட்டு. புரியுது புரியுது புரியுது. இப்போ நேத்தைக்கு சார் சிஎம் கால் பண்ணி பேசியிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க எதுவும் சொல்ல முடியுமா? என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நானே கேட்டுதான் சார். ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்த பையன், அம்மாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பையன் சார் இப்படி பண்ணிட்டாங்க, விசாரிக்கன்னு கூப்பிட்டு போற இடத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிரந்தர வேலையும் என்னால என்ன பண்ண முடியும் பண்ணிட்டேன், ரெண்டையும் வருத்தப்படாத ரொம்ப மன்னிச்சுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினாரு. ரீதியா என்னால என்னென்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ உங்கள்ட்ட சிஎம் பேசுனது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறுதலா நம்பிக்கையா இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. ஆனா என்னதான் இது பண்ணாலும் நமக்கு போன உயிர் வராது, ஈடு கட்ட முடியாது சார் அந்த சரிசனம். ஓகே 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 பிரதர். எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு இந்த மாதிரி பதிவெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு அந்த லேடி கிட்ட சொன்னாரா சொல்லலையா, அதுவுமே ஒரு குழப்பமா இருக்கு எல்லாருக்குமே. அதெல்லாம் என்னன்றது தெரியல. அதே போல காரை பார்க் பண்ணது உண்மையா? இந்த சம்பந்தப்பட்ட 4 பேர்ல ஒருத்தர் கொண்டு போய் பார்க் பண்ணவங்க திருப்பி எடுத்துட்டு வந்தவர், அது உண்மையா? 2 பேரு அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். ஆள் இருக்காங்க 2 பேருமே எடுத்துருந்து கார் அனுப்பினவங்க அவங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் உண்மைதான். ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ இன்று முதல் திரையரங்குகளில்.